முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்க முதல்வர் அவர்கள கவனிச்சுக்கிறதுக்காக அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், சகோதரி செல்வி, சகோதரர் மு.க. தமிழரசு ஆகியோர் அவர உடனிருந்து கவனிச்சுட்டு வராங்க. அ முதல்வர் அவர்களுடைய உடல்நலமும் இன்னும் நல்லா தேறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுமே அவருடைய மூத்த சகோதரர் மு.க. அழகிரி அவர்கள் கண் சிகிச்சையில இருந்தாரு. அவர் உடனடியா இந்த தகவல் கேள்விப்பட்டதுமே அவர் தன்னை சிகிச்சையிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு சகோதரர வந்து நேர்ல வந்து பார்த்துட்டும் போயிருந்தாரு. இந்த சூழ்நிலையில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சூறாவளி சுற்றுப்பயணத்த மேற்கொண்டு வராரு இல்லையா? அவர் இந்த தகவல கேள்விப்பட்டதுமே எல்லா இடங்களிலும் அவர் அதிமுகவினருக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வர் அவர்கள் நலமுடன் வீடு திரும்புற வரைக்கும் அதிமுக மேடைகள்ல எங்கேயுமே குட் பை ஸ்டாலின், டாடா ஸ்டாலின் போன்ற வார்த்தைகள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கண்டிப்போட சொல்லியிருக்காரு. இது அரசியல் அரங்குல ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் அப்படின்றது எல்லாருக்கும் வரவேற்ப பெற்றுட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் அதிமுகவினுடைய மாஜி அமைச்சர் வைகை செல்வன் ஒரு வரிய சோசியல் மீடியால போட்டது ரத்தத்தின் ரத்தங்கள கொதிக்க வச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, "எழுந்து வா தலைவா சண்டை போட" அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு வைகை செல்வன் பதிவு போட்டது தான் கொதிக்க வச்சிருக்கு.